வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு மேஹு இனி சேனல். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். பிரியாணி ஸ்பைசஸ், கொத்தமல்லி, புதினா, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி, உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, கசகசா, கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிடணும். பிரியாணி ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறணும். அதையும் ஒரு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும். பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணுறப்ப நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணால் பிரியாணி நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதுபோல் நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கணுன்னா பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிக்கிறலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நான். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 4 ஸ்பூன் பிரியாணி மசால் சேர்த்துக்கிறேன். இது 5 பேர் சாப்பிட்றதுக்கான பிரியாணி, அதனால் தேவையான அளவு மசால் பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசால் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசால் எல்லாமே தக்காளி, வெங்காயம் எல்லாத்துக்கூடையும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்த உடனே நம்ம வதக்க ஆரம்பிச்சிடணும், இல்லாட்டி தயிர் பிரிஞ்சு வந்துடும். அதனால் தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதுக்கப்புறம்தான் சிக்கனை சேர்க்கணும். நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கன் எல்லாத்தையுமே அந்த மசாலில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனில் அந்த மசால் எல்லாமே பிடிக்கிற மாதிரி அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலுமே சிக்கனில் நல்லா இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசால் ரெடி ஆகிறதுக்கு நம்ம தண்ணி கையில் தான் தெளித்து விட போகிறோம். ஏன்னா சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வெளியில் வரும். அதனால் கையில் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டால் போதும். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கையில் தெளித்து விட்டால் போதும்.
தண்ணி தெளித்து விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். குக்கரில் 2 விசில் போட்டு இறக்கி வச்சுக்கலாம். இந்த மசால் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம விசில் போட்ட வச்சோல அந்த மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்குரிய மசால் இதுதான். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு எடுத்துருக்கிறதுக்கு ஒரு 3/4 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறணும். தண்ணி ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியில் தண்ணி இல்லாமல் அது எல்லாத்தையுமே நம்ம வடித்து எடுத்துக்கிறணும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கலாம். இப்படி தான், தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரியாணி குழஞ்சிரும். அதனால தான் தண்ணியை எல்லாத்தையுமே சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்குறோம். அரிசி உடஞ்சிராமல் நல்லா ஜென்டிலாக அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி மசால் எல்லாம் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெமன் பீஸ் கட் பண்ணி அதையும் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி புதினா போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா அதிகமாக சேர்த்தாதான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்தோன்னா பிரியாணி குழையாமல் வரும், உதிரி உதிரியாக வரும். அதனால் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 3 விசில் போட்டு இறக்குனதுக்கப்புறம் பிரியாணி இப்படி தான் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், உதிரி உதிரியான பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீஸும் நல்ல ஜூஸியாக ரெடி ஆயிருக்கு. பார்க்குறப்போ எனக்கே டெம்ப்டிங் ஆயிடுச்சு. அன்றைக்கி நான் செஞ்ச பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உதிரி உதிரியான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.